வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பொன் எழில் பூத்தது புதுவானில் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு வந்துவிட்ட வில்லியம்ஸுக்கு இன்னமும் அகத்தியனின் நிலைதான் கண்முன் வந்து கொண்டே இருந்தது. ஐ லவ் ஹர் என்ற அவன் வார்த்தை மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்து அவனை ஒரு வழி செய்து கொண்டிருந்தது. அவனிடம் கடந்த 1 வருடமாக அகத்தியன் ஒரு முறை கூட மதியை காதலிப்பதாக கூறியதில்லையே. அவளை அனுப்பிவிடுவேன் என்றுதானே சொல்லிக்கொண்டே இருந்தான். அகத்தியன் பேசிய லட்சணத்தில் தானே வில்லியம்ஸ் மனதில் மதி அவன் மனைவியாகவே பதியாமல் போனாள். இப்போது காதல் என்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் மாற்றி மாற்றி அழகி சொல்லி கொண்டிருந்தது உண்மை என்று மட்டும் புரிந்தது. உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது வில்லியம்ஸ். நீங்க நினைப்பது நடக்க வாய்ப்பே இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொன்னாலே எத்தனை உண்மை. இனி எந்த முகத்தை வைத்து கொண்டு அகத்தியன் முன் அவன் செல்ல முடியும்? அகத்தியன் பார்வையில் பெரிய துரோகியாகி விட்டானே. சொந்த புத்திதான் இல்லாமல் போய்விட்டதென்றால் சொல் புத்தியாவது இருந்திருக்க வேண்டும். அவள் சொல்வதை கேட்டிருக்க வேண்டும். எத்தனை சங்கடப்பட்டாளோ பாவம். முட்டாள் முட்டாள் என்பாளே, எத்தனை உண்மையான வார்த்தை. நிதர்சனத்தை எதிர்கொள்ள அவனுக்கு ரொம்பவும் பயமாகத்தான் இருந்தது. ஆனால் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். வேறு வழி எதுவும் இல்லையே. அவன் அடித்தால் வாங்கி கொள்ள வேண்டியதுதான். கோபத்தில் தன்னை அவன் கொன்றே போட்டாலும் தப்பில்லையே. செய்த பாவத்திற்கு பலனாக மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என தெளிவாக முடிவெடுத்து கொண்ட பின்தான் அன்று வில்லியம்ஸ் ஓரளவு நிம்மதியாக தூங்கினான். மறுநாள் காலை எழுந்தவன் மனதை 1000 முறை திடப்படுத்தி கொண்டு பக்கத்து அறைக்கு வந்தான். மதியழகி என அவன் மெதுவாக அழைக்க அவன் குரலில் பெரும் ஆச்சரியத்துடன் கதவை திறந்தாள் அவள். முதல் முறை ஒழுங்காக அவளை முழு பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான். அவள் கதவை திறந்ததும் அவள் கண்களை நேராக பார்க்க முடியாமல் தவிர்த்தவன். கிளம்புங்க, உங்களை வீட்டில் விட்டு விடுகிறேன் அண்ட் என ஒரு நொடி தயங்கி நிறுத்தியவன். சாரி என கை கூப்பி மன்னிப்பு வேண்ட அவளால் பரவாயில்லை என்று கூற முடியவில்லை. அவன் செய்தது ஒன்றும் மன்னிக்கக்கூடிய தவறில்லையே. வரும் கோபத்திற்கு செருப்பை கழட்டி அடித்துவிட வேண்டும் என்ற வேகம் கூட அவளுக்கு வந்தது. ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அவள் அமைதியாக நின்றதே. ஏதோ இப்போதாவது திருந்தினீங்களே, அதுவரை நிம்மதி. இருங்க வரேன் என்று விட்டு உள்ளே சென்றவள் முதல் முறை தான் அணிந்து வந்திருந்த புடவையை மாற்றிக்கொண்டு வந்தாள். மற்றபடி அவன் வாங்கி தந்திருந்த எதையும் தொடவில்லை. அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் தானே இத்தனை நாள் போட்டு கொண்டாள். காரை ஓட்டி கொண்டு வந்த வில்லியம்ஸ் உடன் அமர்ந்து வந்த மதியழகி இருவருமே பெரும் டென்ஷனுடன் தான் வந்தனர். அகத்தியன் என்ன செய்வான், எப்படி எடுத்துக்கொள்வான் என்று நினைத்தாலே இருவருக்கும் உள்ளுக்குள் குளிர் எடுத்து கொண்டுதான் இருந்தது. இந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது வில்லியம்ஸ். மனம் மாறாமல் அவள் அவனை திட்ட. ஐ நோ என்றான் அவனும் மெதுவாக. இருவரும் வீட்டை அடைந்ததும் வில்லியம்ஸ் தான் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டு முதலில் இறங்கினான். மதிக்கு இறங்கவே பயமாகத்தான் இருந்தது. ஏற்கனவே கணவனுக்கு அவள் மேல் பாசம் அதிகம். இந்த லட்சணத்தில் 1 மாதம் தொலைந்து போய் வந்தால் கொஞ்சவா போகிறான்? இருக்கும் டென்ஷனில் வில்லியம்ஸ் அகத்தியன் காதலை மதியிடம் கூறாமல் விட்டிருந்தான். அதுதான் பின்னால் வரப்போகும் பல பிரச்சனைகளுக்கு பிள்ளையார் சுழியாக அமைந்துவிட்டது. இறங்குங்க மதியழகி என வில்லியம்ஸ் கதவை திறந்துவிட, இப்ப வந்து இப்படி கூப்பிடுடா, முன்பே கொஞ்சம் யோசித்து தொலைத்திருந்தால் இன்று எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா என மனதிற்குள் முடிந்தவரை அவனை அர்ச்சித்து கொண்டே இறங்கினாள் மதி. இருவரும் வீட்டிற்குள் நுழைந்த போது அனைவருமே ஹாலில்தான் இருந்தனர். அகத்தியன் கதிருக்கு உணவூட்டி கொண்டிருக்க கனகராஜ் சரண்யா இருவரும் அவர்களுடன் அமர்ந்து உண்டு கொண்டிருந்தனர். அகத்தியா என்ற வில்லியம்ஸின் அழைப்பில் வாசல் பக்கம் பார்த்த அகத்தியன் அங்கு மனைவியை நண்பனுடன் பார்த்ததும் ஒரு நொடி பெரும் அதிர்ச்சியுடன் எழுந்து விட்டான். மதியை பார்த்த அனைவருக்குமே அந்த அதிர்ச்சிதான். அங்கு அதிர்ச்சி இல்லாமல் இருந்தது ஒரே ஜீவன் கதிர்தான். மதியை பார்த்ததுமே அம்மா என அழைத்து கொண்டு அவன் வேகமாக அகத்தியனிடமிருந்து குதித்து மதியை நோக்கி ஓடத் தொடங்க மகனின் செயலில் நினைவுக்கு மீண்ட அகத்தியன் கதிர் மதி கையில் ஏறும் கடைசி நொடியில் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். இவளை எங்கேடா பிடித்தாய்? உடன் ஓடி வந்தவன் 1 மாதம் கூடவா தாங்கவில்லை?
என் நெற்றியில் என்ன இளிச்சவா என்று எழுதி ஒட்டியிருக்கா? இவளை கள்ளக்காதல் செய்தவன் இவளை கழட்டி விட்டால் நான் வாழ்க்கை கொடுக்கணுமா? வெளியே போடி! நண்பனிடம் ஆரம்பித்தவன் மதியிடம் முடிக்க அவன் வார்த்தைகள் என்னும் கூரம்பு அவள் மனதை குறி தவறாமல் தாக்கி இருந்தது. என்ன பேசிவிட்டான்? கொஞ்சமும் அவள் மீது நம்பிக்கை இல்லையா? எங்கே போனாள் என்று கேட்கக்கூட தோன்றவில்லையே. யாருடனோ ஓடிப்போய் விட்டாள் என்று முடிவே பண்ணிவிட்டான். அவனுக்கு காதல் இல்லை என்று அவளுக்கு தெரியும்தான். ஆனால் மனசாட்சியும் இல்லை என்று இப்போதுதான் தெரிந்தது. எவ்வளவு கீழ்த்தரமாக யோசித்திருக்கிறான். இதற்கு மேலும் இங்கு இருக்கத்தான் வேண்டுமா என்று அந்த நொடியே அவளுக்கு தோன்றிவிட்டது. அவளை கட்டி போட்டதெல்லாம் கணவன் கையில் இருந்த குழந்தைதான். அம்மா இல்லாத பிள்ளை. அவளை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து கொண்டு ஓடி வந்தானே. கணவனுக்குத்தான் அவள் வேண்டாதவள். சிறுவனுக்கு அவள் அன்னை ஆயிற்றே. மனைவி ஸ்தானத்தில் இருந்து விலகி கொள்ளலாம், அன்னை ஸ்தானத்தில் இருந்து விலக முடியாதே. வெளியே போடி! இன்னமும் அவள் தன்னையே பார்த்து கொண்டு நிற்பதை பார்த்து அகத்தியன் அவளை தள்ள வர, அதுவரை அவன் வார்த்தைகளில் தோன்றிய அதிர்ச்சியில் நின்றிருந்த வில்லியம்ஸ் வேகமாக அவன் கையை பிடித்து தடுத்தான். அவங்க மேல் தப்பில்லை அகத்தியா, அவங்களை நான் தான் கடத்தினேன் என முதல் விஷயமாக அவசரமாக வில்லியம்ஸ் கூற, இப்போது அகத்தியனும் அதிர்ந்து நின்று விட்டான். இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதில் ஏதோ பெரும் பிரச்சனை என்று புரிந்து கனகராஜ் அங்கங்கே நின்றிருந்த வேலையாட்களை பார்க்க அவர் பார்வை உணர்ந்து அனைவரும் உள்ளே சென்று விட்டனர். வில்லியம் சொன்னதில் அகத்தியன் கோபம் குறைந்து அவனை குழப்பத்துடன் பார்த்தான். மீண்டும் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டு வில்லியம்ஸ் பேசினான். எஸ் அகத்தியா, இவங்களை நான் தான் கடத்தினேன். நீ முதலிலேயே உன் கல்யாணம் சும்மாதான் செய்தேன் என்று சொன்னா இல்லையா? எனக்கு இந்த கல்ச்சர் மேல் இருக்கும் பற்று உனக்கே தெரியும். நான் இவங்களை உன் மனைவியா பார்க்கவே இல்லை அகத்தியா. ஒரு தனி பெண்ணாகத்தான் பார்த்தேன். இவங்களை எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. அவங்களை விரும்பினேன் என்பதை விட அவங்க கல்ச்சர் பிடிச்சிருந்தது. நீ எப்படியும் பிரியும் எண்ணத்தில் இருந்ததால் என்னை விரும்ப வைக்கலாம் என்று பெரும் தயக்கத்துடன் முழுதாக கூற முடியாமல் வில்லியம்ஸ் நிறுத்திவிட, தன் கையில் இருந்த கதிரை கீழே விட்ட அகத்தியன் அடுத்த நொடி கொஞ்சமும் யோசிக்காமல் வில்லியம்ஸை ஓங்கி அறைந்து விட்டான். அதற்கு மேல் வில்லியம்ஸ் கூறாமலே அவன் என்ன நினைத்திருப்பான் என அகத்தியனுக்கு புரிந்துவிட்டது. எனக்கு வந்த மெசேஜ் என அகத்தியன் கேட்க, நான் தான் அனுப்பினேன் என்றான் வில்லியம்ஸ். மீண்டும் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விழுந்தது. யூ பிளடி! மதி உன்னை பற்றி சொன்னபோது கூட நான் நம்பவில்லையேடா. நீ தவறாக நினைக்க மாட்டாய் என்று அவளிடம்தான் காய்ந்தேன். இப்போது வரை கூட எனக்கு உன்மேல் சந்தேகமே வரவே இல்லையே. பேசிக்கொண்டே வந்தவனுக்கு அந்த நொடி தன்னை நினைத்தே அசிங்கமாக இருந்தது. வில்லியம்ஸை மட்டும் குறை சொல்லி என்ன செய்வது? அவன் முதலில் மனைவியை நம்பி இருக்க வேண்டும். அவன் முட்டாள்தனம்தானே அனைத்திற்கும் காரணம். நண்பனை நம்பிய பாவத்திற்கு இன்று மனைவி முன் பெரும் பாவியாக நிற்கிறான். அனைத்து கோபமும் வில்லியம்ஸ் மேல் திரும்ப, உன்னை போய் நம்பினேன் ஏடா பாவி என கத்திக்கொண்டே அவனை அகத்தியன் அறைந்து தள்ள அவனை யாரும் தடுக்கவில்லை. ஏன் வில்லியம்ஸை அமைதியாகத்தான் அவன் அடிகளை வாங்கி கொண்டான். நடந்த தவறுக்கு பாதி அகத்தியனும்தான் காரணம். அதனாலேயே ஒரு கட்டத்தில் அடிப்பதை நிறுத்தியவன், இனி என் முகத்திலேயே விழித்து விடாதே வில்லியம்ஸ், போய்விடு. இனி ஒரு முறை என் கண்ணில் பட்டால் உன்னை கொன்று புதைத்து விடுவேன், போய் தொலை என சத்தமாக அகத்தியன் கத்த, வில்லியம்ஸும் யாரையும் நிமிர்ந்து பார்க்க கூட திராணியற்று அமைதியாக சென்று விட்டான். வில்லியம் சென்றதும் அகத்தியன் மதிப்புறம் திரும்ப, அவள் பார்வையே இனி வாழ்க்கை போராட்டம்தான் என அவனுக்கு உணர்த்திவிட்டது. எந்த உணர்வுமற்று அவனை பார்த்து கொண்டிருந்தவள் அமைதியாக கதிரை மட்டும் தூக்கி கொண்டாள். சாரி மதி என மெதுவாக அகத்தியன் கூறி பார்த்தான். அதற்கும் அவனை வெறுமையாக பார்த்து வைத்தவள், குழந்தையை நான் பார்த்து கொள்ளலாம் இல்லையா என்று மட்டும் கேட்க, அவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் தலையை மட்டும் ஆட்டினான். அதற்கு மேல் அவள் அவன் எதிரில் நிற்கவில்லை. குழந்தையை தூக்கி கொண்டு நகர்ந்து விட்டாள். அண்ணி என வேகமாக சரண்யா அவளை வந்து அணைத்து கொள்ள, அவளையும் ஒரு கையால் அணைத்து கொண்டாள் மதி. நான் நம்பவில்லை அண்ணி மெதுவாக சரண்யா கூற, எனக்கு உன்னை பற்றி தெரியும் சரண்யாம்மா என்றாள் மதி ஆறுதலாக. கனகராஜும் அவளிடம் வந்து, சாரிம்மா, நாங்கள் பட்ட அடி அப்படி என மெதுவாக கூற, அவருக்கும் அவள் எந்த பதிலும் கூறவில்லை. அவரை கூட அவளால் மன்னித்து விட முடியும். ஆனால் கணவன் அவன் மேல் கோபம் என்பதை விட அவளுக்கு தன் வாழ்வை நினைத்துத்தான் அசிங்கமாக இருந்தது.
ஏன் இத்தனை ஈனப்பிறவியாக பிறந்து தொலைத்தோம்? ஒரு சாதா வாழ்க்கைக்கு கூட தனக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்ற கழிவிரக்கமே அவளை கொன்று புதைக்க, அனைத்திற்கு மாறுதலாக கதிரை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டு மேலே ஏறிவிட்டாள் மதி. மதி மாடிக்கு சென்றதை பார்த்து கொண்டே அகத்தியன் நின்றுவிட கனகராஜ் அவன் அருகில் வந்தார். தேவையில்லாமல் ஒரு நல்ல பெண்ணை சந்தேகப்பட்டு விட்டோம் அகத்தியா. இனியாவது அனைத்தையும் மறந்து சந்தோஷமா வாழுப்பா என்று கூற, இனி கஷ்டமே டேட் என நினைத்து கொண்டவன் வெளியில் குத்து மதிப்பாக தலையாட்டி வைத்தான். நான் எவ்வளவோ சொன்னேனேன்னா, அண்ணி சமாதானமாவது கஷ்டம்தான். ஆனா அவங்களுக்கு உன்மேல அன்பு இருக்கு, சரி பண்ண முயற்சி பண்ணுனா என சரண்யாவும் கூற, அவளிடமும் ஒரு சிறு தலையசைப்புடன் அவன் மேலே வந்து விட்டான். மது அவர்கள் அறையில்தான் இருந்தாள். கதிருடன் அமர்ந்து அவன் பொம்மையை வைத்து ஏதோ மெல்லிய குரலில் பேசிக்கொண்டே விளையாண்டு கொண்டிருந்தாள். கதிரும் அவளை விட்டு நகரவே இல்லை. எங்கே நகர்ந்தால் மீண்டும் காணாமல் போய் விடுவாளோ என்று பயந்தான் போல் அவள் மீதேதான் அமர்ந்திருந்தான். இடையில் ஒரு முறை அவளை பார்த்துவிட்டு வந்ததில் இருந்தே சொல்ல தெரியாத ஏக்கம் வேறு. அவன் எப்போதுமே அம்மா அம்மா என்று அழுவது சகஜம் என்பதால்தான் அகத்தியனாலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மதியுமே அவனை நொடிக்கு ஒரு முறை கொஞ்சிக் கொண்டேதான் இருந்தாள். எத்தனை தவித்து விட்டாள். அதிலும் வில்லியம்ஸ் கதிரை அழைத்து வந்த அன்று அழுது அழுது ஓய்ந்து போனாளே. அன்றுதான் அதிகமாக என்னை விட்டுவிடு என வில்லியம்ஸிடம் அவள் கெஞ்சியது. எப்படியும் தானாக புரிந்து கொள்வான், இல்லை என்றால் பெரிதாக கலாட்டா செய்து விட வேண்டியதுதான் என நினைத்து கொண்டிருந்தவள் முழுதாக உடைந்தது அன்றுதான். அதற்கு பின்தான் வில்லியம்ஸ் தன் அழைப்பை கூட முழுதாக மாற்றிக்கொண்டு ஒதுங்கியது. அப்பாவும் மகனும் கொஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே உள்ளே வந்தான். அம்மாவும் மகனும் கொஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே உள்ளே வந்தான் அகத்தியன். மனைவி அருகில் வந்து அமர்ந்தவன், ஐ எம் சாரி மதி. ஏற்கனவே காயம்பட்ட மனது உடனடியாக தவறாக யோசித்து விட்டது. என் மீதும் தவறுதானே. நான் உனக்கு எந்த மரியாதையும் தராத போது நீ போனாலும் தவறில்லை என்று ஏதேதோ எப்படி தன்னை நியாயப்படுத்துவது என்று புரியாமல் தடுமாறி நிறுத்திவிட்டான் அகத்தியன். தப்பே இல்லை அகத்தியன், நீங்க செய்தது சரிதான். நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே, எதுவும் மாறிவிடவில்லை. நம் அக்ரிமெண்ட் அப்படியே தான் இருக்கிறது. கதிர் வளர்ந்ததும் நான் போய் விடுவேன், இடையில் சாகாமல் இருந்தால். அவன் முகத்தையே பார்க்காமல் அவள் கூறி முடிக்க, அதுவரை அவள் பேசியதை ஒருவித வலியுடன் கேட்டு கொண்டிருந்தவன் அவள் கடைசி வரியில், மதி என்ன பேசுவதென்றே இல்லையா என கோபத்துடன் கத்திவிட்டான். அவன் கோபமெல்லாம் அவளுக்கு ஒன்றும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இந்த முறை நிதானமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மதி. அவள் பார்வையே அவனுக்கு ஏதோ செய்தது. ஏன் கோபப்படுறீங்க அகத்தியன்? வில்லியம்ஸ் கடத்தியதால் சரியா போச்சு. வேறு யாராவது கடத்தி இதே போல் உங்களுக்கு மெசேஜ் செய்துவிட்டு என்னை கொன்று போட்டிருந்தால் கூட இன்று வரை உங்களுக்கு தெரிந்திருக்காதே. ஏன் யாருக்குமே கடைசி வரை தெரிந்திருக்காது. நான் அனாதை தானே. இருந்தாலும் செத்தாலும் கேட்க யார் இருக்காங்க? இருந்தால் உங்கள் பிள்ளையை வளர்க்க உதவப் போகிறேன். போனால் மண்ணுக்கு, அவ்வளவுதான். வேண்டாம் மதி, ப்ளீஸ்டா, ப்ளீஸ் பேசாதே. முழுக்க முழுக்க அவன் மேல் குற்றத்தை வைத்து கொண்டு அவனால் கோபப்பட முடியவில்லை. அதே நேரம் அவள் வார்த்தைகளை தாங்கவும் முடியவில்லை. அதில் இருந்த உண்மை அவனை தீயாக சுட்டு எரித்தது. அவள் கூறியது அனைத்தும் உண்மைதானே. அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்தால் அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்படி என்ன கோபம்? தப்புதான் மதி. வெறும் மன்னிப்பு பத்தாதுதான். நான் வேறு என்ன செய்வது? இனி ஒரு முறை இப்படி பேசாதே மதி. தாங்க முடியாமல் செத்தாலும் செத்து போவேன். அதீத தவிப்புடன் தன்னை அணைத்திருந்த கணவனை வித்தியாசமாக பார்த்தாள் மதி. அவனது இந்த முகம் அவளுக்கு மிகவும் புதியது. இப்படி ஒரு தவிப்பை அவனிடம் அவள் பார்த்ததே இல்லை. ஏன் சற்றே மென்மையாக அவன் பேசியதாக கூட அவளுக்கு நினைவில்லையே. என்ன ஆனது இவருக்கு என யோசித்தவள் குற்ற உணர்ச்சியாக இருக்கும் என்ற முடிவுக்குத்தான் வந்தாள். இனி இப்படி பேச மாட்டேன் அகத்தியன், வருத்தப்படாதீங்க என அவள் மெதுவாக கூற, அவளை பார்த்தவன் வேதனை மேலும் அதிகரித்துத்தான் வைத்தது. என்றுமே அவன் நல்லதுக்காக மட்டுமே யோசித்தவள் அவன் மனைவி. அவளுக்கு வலிகளைத் தவிர அவன் இதுவரை எதை பரிசாக கொடுத்திருக்கிறான்? மதி என மெதுவாக அவன் அழைக்க, அவளும் அவன் கண்களை பார்த்தாள். என்னை மன்னிப்பாயா மதி? மன்னிப்பெல்லாம் வேண்டாம் அகத்தியன். சாதாரணமாக அவள் பேசியதில்தான் அவள் மனதில் அவனுக்கான இடமே அவனுக்கு நினைவு வந்தது. மன்னிப்பு கேட்க வேண்டும்தான்.
அதற்கு முன் தன் காதலை அவளிடம் கூற வேண்டும். அதை அவளை உணர வைக்க வேண்டும். உடனடியாக எதுவும் முடியாது. இப்போது இருக்கும் மனநிலையில் அவள் எதையும் நம்பக்கூட மாட்டாள் என அவனுக்கு நன்றாக புரிந்தது. மெதுவாகத்தான் செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தன் காதலை உணர்த்துவோம் என முடிவெடுத்து கொண்டான் அகத்தியன். அன்று அகத்தியன் வேலைக்கு செல்லவில்லை. வீட்டிலேயே மனைவி குழந்தையுடன் தான் இருந்தான். மதியும் அவனுக்கு எப்போதும் செய்யும் அனைத்தும் செய்தாள்தான். ஆனால் முன்பிருந்த ஏதோ ஒன்று குறைந்தது. இப்போது அவள் முகத்தில் இருக்கும் வெறுமைதான் முன்பு அவள் முகத்தில் இருந்த மென்மையையே அவனுக்கு உணர்த்தியது. மதிய சாப்பாட்டை அவள் எப்போதும் போல் அனைவருக்கும் பரிமாற, மன்னிச்சிடு மதிமா என மீண்டும் மன்னிப்பு கேட்டார் கனகராஜ். பெரியவர் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கவும் அவளுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. பரவாயில்லை மாமா, எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை என சிறு புன்னகையுடன் அவரிடம் அவள் கூற, அவரும் மீண்டும் ஒரு மன்னிப்புடன் நிம்மதியாக உண்டுவிட்டு கிளம்பிவிட்டார். அவர் கிளம்பும் வரை வேண்டுமென்றே அகத்தியன் மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவர் சென்றதும் மனைவியை பிடித்து அமர வைத்தவன், அப்பாக்கு மட்டும் ஸ்பெஷல் மன்னிப்பா, இது அநியாயம் மதி என குற்றப்பத்திரிகை வாசிக்க, அவளோ வெறுமையாக அவனை பார்த்தாள். நீயும் சாப்பிடு மதி என்று கொண்டே அவன் அவளுக்கு எடுத்து வைக்க வர, நானே போட்டு கொள்கிறேன் என்று விட்டு வேகமாக தனக்கான உணவை எடுத்து கொண்டாள் மதி. அவள் பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே கதிர் எழுந்து விட்டான் என மாணிக்கவேல் அவனை தூக்கி வந்தார். எழுந்ததுமே அவன் மா மா என அழத் தொடங்கிவிட, குழந்தை ஏக்கம் புரிந்து பாதி உணவில் எழுந்து மதி அவனை கைகளில் வாங்கி கொண்டாள். அம்மா இங்கேதான் இருக்கேன் கதிர்குட்டி, அழக்கூடாது. பசிக்குதா பாப்பாக்கு, சாப்பிடலாமா என்றவள் தன் உணவை முழுவதும் மறந்தவளாக குழந்தைக்கு தனியாக சாதம் பிசைய ஆரம்பித்து விட்டாள். பருப்பு சாதத்தை குழைவாக பிசைந்தவள் அவனுக்காக தனியாக செய்திருந்த கேரட் போட்டுக்கொண்டு அவனை மடியில் அமர வைத்து ஊட்ட ஆரம்பித்து விட்டாள். என் செல்லத்துக்கு பசியா என அவள் மென்குரலில் குழந்தையை கொஞ்ச, அதுவும் அவளை பார்த்து அழகாக சிரித்து கொண்டே உணவை வாங்கி கொண்டது. திடீரென மதி வாய் அருகில் ஒரு கை வர அவள் திகைத்து நிமிர்ந்தாள். நீ முழுதாக சாப்பிடவில்லையே மதி, சாப்பிடு. நீ அவனுக்கு ஊட்டு, நான் உனக்கு ஊட்டுகிறேன் என்று கூறிக்கொண்டே அகத்தியன் அவள் அருகில் அமர, இல்லை வேண்டாம் வச்சிடுங்க, கதிர் சாப்பிட்டதும் நானே சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் மதி. அதற்குள் எல்லாம் காய்ந்து போகும் மதி, வாயை திற. எனக்கெல்லாம் இந்த உணவே பெருசு அகத்தியன். முக்கியமாக கதிரை பார்ப்பது தானே என் முதல் வேலை. அதை முடித்துவிட்டு நேரம் இருக்கும்போது என் சுகத்தை நான் பார்த்து கொள்கிறேன், வச்சிடுங்க ப்ளீஸ். குரலில் எந்த உணர்வும் காட்டாமல் கூறிவிட்டு அவள் வேலையை தொடர அவனுக்குத்தான் வேதனையாக இருந்தது. எல்லாமே அவன் சொன்ன வார்த்தைகள்தான். அவன் சொல்லும்போது அவளுக்கு வலித்ததோ என்னவோ. இன்று அவள் சாதாரணமாக சொல்கிறாள், அவன்தான் தவிக்கிறான். முயன்ற மனதை திடப்படுத்தி கொண்டவன், கதிரை நீ பார்க்க வேண்டியதுதான் மதி, நான் மறுக்கவில்லையே, உன்னை நான் பார்க்கிறேன், அவ்வளவுதான். வாயை திற. இப்போது நீ திறந்துதான் ஆக வேண்டும், சொல் பேச்சு கேள்மதி. கடைசியாக தன் இலக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவன் அழுத்தமாக கூறியதுதான் வேலை செய்தது. அவன் கெஞ்சலுக்கு செவி சாய்க்காதவள் அவன் கோபத்திற்கு பயந்தாள். அமைதியாக அவள் வாயை திறக்க அகத்தியனும் முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் அவளுக்கு ஊட்டி முடித்துவிட்டு எழுந்தான். கதிர் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருந்ததால் மதி அங்கேயே அமர்ந்து அவனுக்கு ஊட்டி கொண்டிருந்தாள். அன்றைய பொழுது முழுவதும் மதி கதிருடன் கழிக்க அகத்தியன் சற்று தள்ளி நின்று சிரத்தையாக மனைவியை சைட்டடித்து கொண்டிருந்தான். இரவு குழந்தையை தூங்க வைத்து தொட்டிலில் விட்ட மதி வழக்கம் போல் அமைதியாக கட்டிலில் படுத்து விட்டாள். ஆனால் சில நொடிகளில் பக்கத்தில் வந்து படுத்த அகத்தியன் அவளை அணைக்கவும் அவள் உடல் தானாக இறுகியது. அவன் அணைத்ததும் காலையில் அவன் கூறிய வார்த்தைகள்தான் அவள் காதில் வார்த்தை மாறாமல் ஒலித்தது. அவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ள தயாராக இருந்தானே, இப்போது அவளுடன் வாழவும் செய்கிறான். என்றுமே தன் மனதிற்கு இவன் மரியாதை கொடுக்க மாட்டானா? எப்போதும் நடப்பதுதானே, இன்று ஏன் மனம் வலிக்கிறது என அவள் தனக்குள்ளேயே பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்க அவள் நிலை உணர்ந்து அகத்தியனும் சட்டென விலகிவிட்டான். என்னை முழுதாக வெறுத்து விட்டாயா மதி? திடீரென இறுகி போய் ஒலித்த அவன் குரலில் அவள் ஒன்றும் புரியாமல் திருவென விழித்தாள். அவனுக்கு அவள் ஸ்பரிசம் தேவைப்பட்டது. இத்தனை நாள் பட்ட வேதனைக்கு விடிவு தேவைப்பட்டது. எல்லாம் அவனுக்கு மனைவியிடம்தான் கிடைக்கும். ஆனால் அவளுக்கு விருப்பம் இல்லையே. முதல் முறை சுயநலம் இல்லாமல் அகத்தியன் ஒழுங்காக யோசித்தான். மீண்டும் மீண்டும் மன்னிப்பை தவிர நான் என்ன கேட்பது மதி?
தூங்குடா என்றவன் அவளை அழுத்தமாக ஒரு முறை அணைத்து விடுவித்துவிட்டு சென்று விட்டான். அவன் எழுந்து சென்றதும் தான் மதிக்கு சுய நினைவே வந்தது. அவன் எங்கு செல்வான் என்று அவளுக்கு தெரியாதா என்ன? நொடியில் மறந்து போனாளே. வேகமாக எழுந்து வெளியே வந்தவள் அங்கிருந்த வரவேற்பறை சோஃபாவிலேயே கணவன் அமர்ந்து லேப்டாப்பை திறந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் நிம்மதியுடன் நின்று விட்டாள். அவள் வேகமே அவள் பயத்தை அவனுக்கும் உணர்த்திவிட்டது. இங்கே வா மதி என அகத்தியன் அவளை கூப்பிட அவளும் அமைதியாக வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். எனக்கு சம்மதம்தான். நீங்க உள்ள வாங்க. தயங்கி தயங்கி அவள் பேச அவள் வாயை மென்மையாக மூடினான் அகத்தியன். எப்போதும் காமுகனாகவே இருப்பேன் என்று நினைத்து விட்டாயா மதி? மனிதன் மனம் மாறக்கூடாதா? இனியாவது திருந்தி வாழ ஆசைப்படுகிறேன் மதி. நீ போமா. அவள் தலை கோதி குழந்தையிடம் சொல்வது போல் மெதுவாக கூறினான் அகத்தியன். இல்லை, நீங்க குடிக்க மாட்ட மதி. பயப்படாத. சத்தியமாக குடிக்க மாட்ட. கொஞ்சம் வேலை இருக்கு, முடித்துவிட்டு வந்து விடுகிறேன். நீ போய் படு. தெளிவாக அவன் பேசியதில் அவன் சொல்வது பொய் இல்லை என்று புரிய அவளும் அதற்கு மேல் வாக்குவாதம் செய்யாமல் எழுந்து சென்று விட்டாள். அமைதியாக செல்லும் மனைவியை பார்த்தவனுக்கு பாவமாக இருந்தது. எத்தனை பட்டு விட்டாள். இனி உன்னை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் மதி என மனதிற்குள் கூறிக்கொண்டவன் இல்லாத வேலையை ஏற்படுத்தி செய்துவிட்டே படுக்க சென்றான். அவன் வந்து படுத்ததை உணர்ந்ததும் தான் மதி நிம்மதியாக உறங்கினாள். வீட்டுக்குள் வந்த வில்லியம்ஸுக்கு தன் மீதான கோபத்தை கட்டுப்படுத்துவதே பெரும் பாடாக இருந்தது. மதியம் வந்த நாளில் இருந்து எத்தனையோ சொல்லி பார்த்தாள். நீங்க செய்வது தப்பு வில்லியம்ஸ், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு அவர் மட்டும்தான் கணவர் என எத்தனை கூறினாள். அவளை அல்லவா முட்டாளாக நினைத்தான். ஏதோ தாலி சென்டிமெண்ட் என்று உளறுகிறாள். எல்லாம் சரியாக போகும் என்று நினைத்தான். இப்போது யோசித்து பார்த்தால் அவனுக்கு அவளிடம் பிடித்திருந்ததே தமிழ் கல்ச்சர் தானே. அது எந்த தமிழ் பெண்ணிடம் வேண்டுமானாலும் இருந்திருக்கும். ஏன் அவளை தேர்ந்தெடுத்தான்? ஒவ்வொரு முறையும் அவள் எனக்கு மனைவியே இல்லை என அகத்தியன் புலம்பியதுதான் காரணம். அவனுக்கு பிடிக்காவிட்டால் நாம் திருமணம் செய்து கொள்ளலாமே, நல்ல பெண் ஆச்சே என்ற எண்ணம். அதை காதல் என்று புரிந்து கொண்டு அவன் செய்த முட்டாள்தனம்தான். அகத்தியன் அவளை விரும்புகிறான் என்று தெரிந்ததும் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் போன இடம் தெரியவில்லையே. அவன் வளர்ந்த கலாச்சாரத்தை மட்டுமே வைத்து யோசித்து விட்டான். எந்த கலாச்சாரம் பிடிக்கும் என்று அவள் மேல் ஒரு ஈர்ப்பு வந்ததோ அதையே தான் மீறி இருக்கிறான். என்ன இருந்தாலும் பிறப்பு ரத்தம் வேலை செய்து விட்டது போல. யோசிக்க யோசிக்க அவன் கோபம் அதிகரித்து கொண்டே போக, சாரி அகத்தியா, சாரி என சத்தமாக அடித்தொண்டையில் இருந்து அவன் கத்தியது அந்த வீடு முழுவதும் பயங்கரமாக எதிரொலித்தது. ஐ ஆம் இடியட் இடியட் என தன்னைத்தானே தட்டி கொண்டவன் கோபத்தில் கையில் கிடைத்த அனைத்து பொருட்களையும் அடித்து நொறுக்கினான். பெரும் கோபத்துடன் வெறும் காலில் உடைத்த பொருட்கள் மீதே நடந்ததில் அவன் காலில் கண்ணாடி எல்லாம் குத்தி ரத்தம் அழிந்தது. ஒருவாறு கால் முழுவதும் காயமாகி கொஞ்சம் வலி தெரிந்ததும் சோஃபாவிலேயே ஓய்ந்து அமர்ந்து விட்டான். ரணமாய் வலித்த மனதை எதை கொண்டு சமாதானம் செய்வது என்று தெரியாமலே அன்றைய பொழுதை கடத்தினான் வில்லியம்ஸ். மேலும் 2 நாள் சென்றிருக்கும். அன்று வில்லியம்ஸ் அகத்தியனை பார்க்க வந்திருந்தான். கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே வந்ததை பார்த்ததும் அகத்தியன் தன் இருக்கையில் இருந்து வேகமாக எழுந்து விட்டான். கெட் அவுட் வில்லியம்ஸ், யாரை கேட்டு உள்ளே வந்தாய் என அகத்தியன் சீர, ஐ எம் சாரி அகத்தியா, ரியலி சாரி. என்னால் முடியலைடா, ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. நான் தப்பென்று தெரிந்து செய்யவில்லை அகத்தியா. நீ அவங்களை மனைவி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்ததில்தான். தயக்கத்துடன் நிறுத்தியவன் ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்து பேசினான். எந்த நொடி நீ அவங்களை விரும்புகிறாய் என்று தெரிந்ததோ அப்போதே அவங்களை நான் உன் மனைவியா மட்டும்தான் பார்த்தேன் அகத்தியா. ஏன் அதற்கு முன்பே கூட தவறு செய்கிறோமோ என்று தோன்றிவிட்டது. நீ காதல் என்று சொல்லாவிட்டால் கூட நானே விட்டிருப்பேன். என் வளர்ப்பில் இதெல்லாம் தப்பில்லை அகத்தியா, உனக்கே தெரியும். உனக்கு பிடிக்காவிட்டால் எனக்கு பிடித்திருக்கிறது என்று ஏதோ முட்டாள்தனமாக யோசித்து விட்டேன். அவன் பேச பேச அகத்தியன் முகத்தில் கோபம் ஏறிக்கொண்டே போனது. அது வில்லியம்ஸுக்கும் புரிந்தது. என்னை நியாயப்படுத்தவில்லை அகத்தியா, தப்புதான். ஜஸ்ட் என் சைடு சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ எனக்கே பெரிய பாவமாக தெரியுது அகத்தியா. ப்ளீஸ் ஒன்று என்னை மன்னிச்சிடு. இல்லை என்றால் கொன்று விடு அகத்தியா. ஜஸ்ட் கில் மீ. இதை சுமக்க முடியவில்லை அகத்தியா. நானே சூசைட் பண்ணிப்பேனோ என்று பயமாக இருக்குடா.
யூ கில்மி அகத்தியா, கில்மி ப்ளீஸ். மனதில் இருந்த பாரம் தாங்காமல் வில்லியம்ஸ் அப்படியே அங்கிருந்த சேரில் அமர்ந்து விட்டான். அப்போதுதான் அகத்தியன் வில்லியம்ஸை முழுதாக கவனித்தான். எப்போதும் பார்க்கும் அவன் நண்பனையே காணவில்லை. 2 நாளில் 10 வருடம் மூப்படைந்தது போல் இருந்தான். கன்னமெல்லாம் ஒட்டிப்போய் கண்களுக்கு கீழ் கருவளையம் விழுந்து சரியாக நிற்கக்கூட திராணியற்று அமர்ந்திருந்தான். வில்லியம்ஸை பார்த்து அவனுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. அவனுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அகத்தியனும் அமர்ந்தான். ரிலாக்ஸ் வில்லி என அகத்தியன் கூற அவனை நிமிர்ந்து பார்த்தான் வில்லியம்ஸ். முக்கால்வாசி தப்பை என்மேல் வைத்து கொண்டு உன்மேல் கோபப்பட்டு என்ன ஆகப் போகிறது? நீ என்ன நினைத்திருந்தாலும் சரி, இனி நம் நட்பு சரிப்பட்டு வராது. மதி விஷயத்தில் நிச்சயம் உன்மேல் மட்டும் தப்பில்லை. முக்கால்வாசி என் தப்புதான். ஆனாலும் பழைய மாதிரி மீண்டும் பழக முடியுமா என்று தெரியவில்லை வில்லி. உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நிதானமாக அகத்தியன் கூறியது அவனுக்கும் புரிந்தது. இனி எந்த முகத்தை வைத்து கொண்டு அவனாலும் அந்த வீட்டுக்குள் உரிமையுடன் செல்ல முடியும்? என்னை மன்னித்து விட்டாயா என்று மட்டும் சொல்ல அகத்தியா. அதான் சொன்னேனே வில்லி, இதில் என் தவறு இருக்கும்போது உன் மன்னிப்பே தேவையில்லாதது. விடு, இனி என்னை தேடி வராதே. நானும் உன்னை தேடி வரமாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ வில்லி. அவனுக்கு புரிந்தது. தேங்க்ஸ் அகத்தியா என மெதுவாக கூறியவன், இன்னும் மேபி 1 வருடத்தில் எங்கே ஓரளவு என் கம்பெனி செட்டில் ஆகிவிடும். அதற்கு பின் நான் ஃபாரின் கிளம்புறேன். என்றாவது என்னை பழைய நண்பனாக பார்க்க முடிந்தால் கூப்பிடு. சாரி அகைன் என்றவன் அதற்கு மேல் நிற்காமல் வேகமாக சென்று விட்டான். வில்லியம்ஸ் இங்கே வந்ததே 1 வருடம் முன்புதான். தன் சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் பிரான்ச் இங்கே தொடங்கத்தான் வந்திருந்தான். அகத்தியன் சில வருடங்கள் முன்பு ஒரு ஷூட்டிங்கிற்காக ஃபாரின் போயிருந்த போது ஏற்பட்ட நட்புதான் இவர்களுடையது. ஒரு முறை அகத்தியனை ஒரு விபத்தில் இருந்து வில்லியம்ஸ் காப்பாற்றினான். அதில் தொடங்கிய நட்பு இந்த சம்பவத்திற்கு முன் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் சென்று கொண்டிருந்தது. வில்லியம்ஸ் மேல் தன் உயிரை காப்பாற்றியவன் என்று அகத்தியனுக்கு தனி அன்பு உண்டு. அதேபோல் வில்லியம்ஸுக்கும் நம் ஊரின் பண்பாடு ரொம்பவும் பிடிக்கும். இன்று அந்த நட்பு மொத்தமாக அருந்து போனது. இருவராலுமே அத்தனை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் இருந்தது. வில்லியம் சென்ற பின்பும் சிறிது நேரம் எந்த வேலையும் ஓடாமல் அமர்ந்திருந்த அகத்தியன் பின் ஒரு பெருமூச்சுடன் சென்று தன் வேலையை கவனித்தான். மறுநாள் வில்லியம்ஸ் அவன் கம்பெனியில் இருந்தபோது அவனை பார்க்க சரண்யா வந்திருந்தாள். சரண்யா வந்திருக்கிறாள் என்றதுமே தன்னை திட்டத்தான் வந்திருக்கிறாள் போல் என்றுதான் வில்லியம்ஸ் நினைத்தது. சரிதான், அவளுக்கு வேண்டும் என்பதையும் திட்டிவிட்டு போகட்டும் என்றுதான் அவளை வரவே சொன்னான். அவன் அனுமதி கொடுத்ததும் உள்ளே வந்து அமர்ந்தவள் அவனை முறைத்து பார்க்க அதில் மெலிதாக சிரித்தவன், திட்டிவிடு சரண் என்றான். பின்ன உங்களை கொஞ்சுவாங்களா வில்லியம்ஸ்? என்ன காரியம் செய்திருக்கீங்க என கோபத்துடன் காய்ந்தவள் பின் தானே தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். அண்ணியை விரும்பினீங்களா? சிறு சங்கடத்துடன் அவள் கேட்க, அப்படித்தான் நினைத்தேன் சரண். ஆனால் எந்த நொடி அகத்தியனுக்கு அவங்கதான் என்று புரிந்ததோ அப்போதே என் மனம் மாறிவிட்டது. வெறும் ஈர்ப்புதான், அதை காதல் என்று நினைத்து விடு. மீண்டும் மீண்டும் அதையே பேச முடியாமல் அவன் நிறுத்திவிட்டான். அப்போ நீங்க அண்ணியை விரும்பவில்லை தானே? இல்லை சரண், சற்று அழுத்தமாகவே வில்லியம்ஸ் கூற. நல்லது, அப்போ ஐ லவ் யூ என்றாள் சரண்யா பட்டென. ஒரு நொடி வில்லியம்ஸுக்கு ஒன்றுமே புரியவில்லை. வாட் என அவன் திணறலாக கேட்க, ஐ லவ் யூ வில்லியம், ஐ லவ் யூ. நீங்கள் பாட்டுக்கு கல்ச்சர் பிடிச்சிருக்குன்னு வேறு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் முன் நானே சொல்லிவிடுகிறேன். எங்கள் கலாச்சாரத்தில் உங்களுக்கு பெண் வேண்டும் என்றால் உங்கள் முதல் சாய்ஸ் நான் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுத்தம் திருத்தமாக அவள் கூறியதில் ஒருவாறு அவள் காதல் வில்லியம்ஸுக்கு புரிந்தது. ஆனால் அதை பற்றி யோசிக்கும் நிலையில்தான் அவன் இல்லை. இதெல்லாம் சரிவராது சரண். சீட்டில் சாய்ந்து கொண்டே சலிப்புடன் அவன் கூற அவளுக்கு கோபம்தான் வந்தது. ஏனோ நானும் தமிழ் பெண்தான். என்னை பார்த்தால் உங்கள் கண்களுக்கு பெண் மாதிரி தெரியவில்லையா? அவள் வீம்புடன் வேகமாக கேட்டதில் அவனுக்கு லேசாக சிரிப்புதான் வந்தது. யூ ஆர் பியூட்டிஃபுல் சரண். அதில் பிரச்சனை இல்லை. நான் லவ் பண்ணும் நிலையில் இல்லைம்மா. அதுவும் உன் வீட்டில் காதல் வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே நான் செய்த குழப்பத்தில் அகத்தியன் என்னை முகத்திலேயே விழிக்காதே என்று கூறி அனுப்பிவிட்டான். இதில் நான் உன்னை விரும்பினால் அவன் என்னை காலம் முழுக்க மன்னிக்க மாட்டான் சரண். அதுக்காக என் மனதை எல்லாம் மாற்றிக்க முடியாத வில்லியம். எனக்கு உங்களைத்தான் பிடிச்சிருக்கு.
அண்ணாவிடம் எல்லாம் நான் பேசிக்கொள்கிறேன். முதலில் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா சொல்லுங்க. அவள் பேசிய தினசில் அவனுக்கு காதல் வந்ததோ இல்லையோ மீண்டும் சிரிப்பு வந்தது. எத்தனை வேகம் சரண், கொஞ்சம் பொறுமையா இரு என சிறு புன்னகையுடன் கூறியவன் பின் ஏதோ நினைவில் இறுகிவிட்டான். என்னால் இப்போது காதல் என்றெல்லாம் யோசிக்க முடியாது சரண். அதுவும் உன்னிடம் கண்டிப்பா முடியாது. ஸோ லீவ் இட் சீரியஸாக அவன் கூற, இப்போது முடியாதென்றால் பின்னால் முடியுமா என்றாள் அவள் விடாமல். நோ சரண், ஐ காண்ட். இப்போது அவனிடம் இருந்தும் அழுத்தமாகவே பதில் வந்தது. இனி ஒரு முறை அகத்தியன் முன் ஒரு சங்கடமான சூழலில் நிற்க அவன் சுத்தமாக விரும்பவில்லை. அதையும் பார்த்து விடுவோம். இப்போ கிளம்புகிறேன், மீண்டும் வருவேன் என சவால் விடுவது போல் கூறியவள் எழுந்து சென்றுவிட வில்லியம்ஸ் தான் குழப்பத்துடன் அமர்ந்திருந்தான். இவள் எப்போதில் இருந்து தன்னை விரும்ப ஆரம்பித்தாள் என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருக்கும் குழப்பத்தில் இது வேறு இப்போது தேவையா என்றுதான் அவனுக்கு இருந்தது. காலையில் தனக்கும் கணவனுக்கும் காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்குள் வந்தாள் மதி. அகத்தியன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். மகனை அணைத்து கொண்டு படுத்திருந்தவன் முகத்தில் அத்தனை அமைதி. அவர்களுக்கு திருமணமான புதிதில் எல்லாம் அவன் முகத்தில் இந்த அமைதியை மதி பார்த்ததே இல்லை. எப்போதும் சுருங்கியேதான் கிடக்கும். இப்போது சில நாட்களாகத்தான் அவன் இத்தனை ஆழ்ந்து தூங்கியே அவள் பார்ப்பது. அவனது இந்த முகம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். விழித்திருக்கும் போதெல்லாம் இறுக்கமாகவே சுற்றுபவன் தூங்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் நெகிழ்ந்திருப்பான். மகனை ஒரு கையில் வைத்து அணைத்து கொண்டு ஒரு கையால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக தூங்கும் கணவனின் அழகை பார்க்க என்றுமே அவளுக்கு சலித்ததில்லை. என்னதான் அவன் மேல் கோபம் வருத்தம் எல்லாம் இருந்தாலும் அவள் காதல் என்றுமே மாறாது. அது ஆணி அடித்தது போல் அவள் மனதில் பதிந்துவிட்ட ஒன்று. கணவனை ரசித்து கொண்டே நின்றிருந்தவள் அவனிடம் அசைவு தெரியவும் சட்டென திரும்பிவிட்டாள். அவனுக்கான காஃபி கோப்பையை அவள் மேசையில் வைத்துவிட்டு நிமிர்ந்த போது அகத்தியனும் எழுந்து விட்டான். காஃபி வச்சிருக்க என அவள் கூற, தேங்க்ஸ் மதி, தோ ஃப்ரெஷ் ஆயிட்டு வர என்று விட்டு எழுந்து சென்று விட்டான் அகத்தியன். அவன் வந்தபோது மதி தன் காஃபியுடன் பால்கனியில் நின்றிருந்தாள். தன் காஃபியையும் எடுத்து கொண்டு வந்து அவள் பின்னால் நின்றவன் ஒற்றை கையால் அவள் இடையை அணைக்க சற்றே நெளிந்தவள் விலகாமல் தான் நின்றாள். நாளை கோவிலுக்கு போவாமா மதிமா? நாளை நான் கொஞ்சம் ஃப்ரீதான். காஃபி குடித்து கொண்டே அகத்தியன் கேட்க, போகலாம் என்றாள் அவள். ஒற்றை வார்த்தையில் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று ஏதாவது சபதம் எடுத்திருக்கிறாயா மதி? இல்லை என்னுடன் தான் பேச பிடிக்கவில்லையா? இதற்கு என்ன பதில் சொல்வது? உண்மையாகவே அவனுடன் அவளால் மனதார பேச முடியவில்லைதான். அதை அப்படியே சொல்ல முடியாமல் அமைதியாகவே நின்றாள் மதி அழகி. ஸோ நான் சொன்னது சரிதான். நான் தான் பிரச்சனை இல்லையா? எனக்கு புரியுது மதி, நீ பேசாதே. இந்த வலியை நான் அனுபவிக்கிறேன். எனக்கு இது தேவைதான். ஏன் இன்னும் கூட வலிக்க வேண்டும்? நான் செய்த பாவத்திற்கு எத்தனை பட்டாலும் தகும் மதிமா. பேசிக்கொண்டே வந்தவன் அவளை மேலும் தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டான். இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிற மதி. இப்போதைக்கு மட்டும் கொஞ்சம் உன் கோபம் குறைந்ததும் என்னை மன்னிக்க முயற்சி பண்ணு. திடீரென்று செத்து கித்து தொலைத்து விட்டேன் என்றால் அப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது. இருக்கும்போதே உன்னுடன் வாழணும் மதி. சீக்கிரம் மன்னிச்சுடி ப்ளீஸ். மென்மையாக கூறியவன் அவள் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் ஒற்றிவிட்டு விலக முகத்தில் தோன்ற துடித்த செம்மையை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டு அவனை ஒரு குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தாள் மதி. கிஸ் எல்லாம் தனி டிபார்ட்மெண்ட் மதிமா. அது கோபம் வருத்தம் எதிலும் சேராது. உன்னை விட்டு ஒரே அடியாக ஒதுங்கி எல்லாம் என்னால் இருக்க முடியாது என அசால்ட்டாக கூறியவன், குளிச்சுட்டு வரேண்டா என்று விட்டு உள்ளே சென்று விட மதியும் வெறுமையாக அவனை பார்த்து கொண்டே அவனை தொடர்ந்தாள். சிறிது நேரத்தில் அகத்தியன் அலுவலகம் கிளம்பி சென்று விட மதி கதிரை கவனித்து கொண்டே சமையல் வேலையையும் முடித்தாள். மதியம் அவள்தான் அகத்தியனுக்கு உணவு எடுத்து செல்ல வேண்டும். அவள் மீண்டும் வந்த நாளில் இருந்தே அவளுக்கு அகத்தியன் கொடுத்திருந்த வேலை இது. கதிரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என சாக்கு கூறிக்கொண்டவன் கதிரையும் கூட்டிக் கொண்டு உணவையும் கொஞ்சம் அவளையே சமைத்து எடுத்து வரும்படி கெஞ்சலாகத்தான் கேட்டான். கெஞ்சி கேட்டாலும் அவள் மறுத்தால் அவன் விட்டுவிட மாட்டான் என்பது தனிக்கதை. அவள் திருமணமாகி அங்கு வந்ததில் இருந்தே அவள்தான் சமைப்பது. நிஜ கல்யாணம் இல்லை என்று அகத்தியன் சொல்லியே செய்ததாலோ என்னவோ சாப்பிடும் சாப்பாட்டுக்கு ஏதாவது வேலை பார்க்க வேண்டும் என அந்த சமையல் வேலையை அவள் எடுத்து கொண்டாள்.
சமையலை முடித்தவள் கதிரை மாணிக்கத்திடம் கொடுத்துவிட்டு சென்று குளித்து வந்தாள். கதிரும் வெளியே போகும் குஷியில் ஜாலியாக தயாராகி இருந்தான். அகத்தியனுக்கு தனியாக ஒரு கேரியரிலும் கதிருக்கு ஒரு டிஃபன் பாக்ஸிலும் சாப்பாட்டை எடுத்து கொண்டவள் கனகராஜிடம் சொல்லி கொண்டு கிளம்பிவிட்டாள். வீட்டில் இருக்கும் கார் டிரைவர் அவளுக்காக சரியாக காத்திருந்தார். அலுவலகம் வந்து சேர்ந்தவள் நேராக கணவன் அறைக்கு வர அவன் யாருடனோ பேசி கொண்டிருந்தான். ஓய்வறையில் வெயிட் பண்ண மதிமா, பேசிவிட்டு வந்து விடுகிறேன் என அகத்தியன் கூற அவளும் அமைதியாக அங்கே சென்று விட்டாள். அந்த அறையில் இருந்த பொம்மைகளுடன் கதிர் விளையாட அமர்ந்துவிட அவனுக்கு விளையாட்டு காண்பித்து கொண்டே அவனுக்கான உணவை ஊட்டத் தொடங்கிவிட்டாள் மதி. சில நிமிடங்களில் அகத்தியனும் வந்துவிட்டான். உங்களுக்கும் போடவா என கேட்டுக்கொண்டே மதி எழுந்து கொள்ள, முதலில் அவனுக்கு முடிமதி, இந்தா உனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று என 2 டைரி மில்க் சாக்லேட்டை அவன் நீட்ட அதை வாங்கி கொண்டவள், என்ன திடீரென்று என்றாள் ஒன்றும் புரியாமல். இப்போது என்னுடன் பேசிக்கொண்டிருந்தாரே ஒரு இயக்குனர், அவர் மகனுக்கு பிறந்த நாளாம், அதான் கொடுத்துட்டு போனார் என்றான் அகத்தியன். அவள் கதிருக்கு ஊட்டி முடித்திருக்க மகன் அருகில் அமர்ந்து கொண்ட அகத்தியன், இப்போது என் டேர்ன் என கூட்டு என்று கூறிக்கொண்டே கதிரை உப்பு மூட்டை தூக்கி விளையாடத் தொடங்கிவிட்டான். அவன் வேண்டுமென்றே செய்கிறான் என புரிந்துவிட, அவனை விட்டுட்டு வாங்க அகத்தியன், அவன் பாட்டுக்கு விளையாடுவான் என்றாள் மதி. இல்லையே, அவனுக்கு என்மேல் உப்பு மூட்டைதான் ஏறணுமாம், இல்லையாடா கதிர்கண்ணா என அவன் மகனையும் அம்பு கிழக்க அவனும் தந்தைக்கு ஏற்றாற்போல் ஆம் என்று தலையாட்டி வைத்தான். இல்லையே, அவனுக்கு என்மேல் உப்பு மூட்டைதான் ஏறணுமாம், இல்லையாடா கதிர்கண்ணா என அவன் மகனையும் அம்பு கிழக்க அவனும் தந்தைக்கு ஏற்றாற்போல் ஆம் என்று தலையாட்டி வைத்தான். கதிர்குட்டி, அம்மா கிட்ட வரீங்களா என மதி கையை நீட்ட, அதெல்லாம் வரமாட்டான் என்று வேகமாக முந்திக் கொண்டு பதில் கூறினான் அகத்தியன். அப்படி உனக்கு ஊட்ட விருப்பமில்லை என்றால் விட்டு விடுமதி, எனக்கு சாப்பாடே வேண்டாம், பட்டினி கிடக்கிறேன், விடு என கோபம் போல கூறிவிட்டு மகனுடன் விளையாடத் தொடங்கிவிட்டான் அகத்தியன். அதற்கு மேல் அவள் எங்கிருந்து வீம்பு பிடிப்பது? பிடிக்க மாட்டாள் என்று தெரிந்துதான் அவனும் அப்படி பேசினான். பேசாமல் உணவை பிசைந்தவள் அவனுக்கு ஊட்ட, கோபம் இருந்தாலும் என் மீதான உன் அக்கறை குறையவே குறையாது மதிமா என நெகிழ்வுடன் கூறிக்கொண்டே அவள் கொடுத்த உணவை வாங்கி கொண்டான் அகத்தியன். தான் முதலில் சாப்பிட்டு முடித்தவன், நீயும் சாப்பிடு மதி, இவனை நான் பார்த்துக்கிறேன் என்று விட மறுக்காமல் அவளும் உணவை முடித்துவிட்டே எழுந்தாள். மேலும் சிறிது நேரம் கதிருடன் விளையாண்டு கொண்டிருந்தவன் அதற்கு பின்தான் இருவரையும் அனுப்பி வைத்தான். இரவு மதி தனியாக இருந்தபோது அவளிடம் வந்தாள் சரண்யா. எனக்கு உங்களுடன் கொஞ்சம் பேசணும் அண்ணி என அவள் கூற உணவு பாத்திரங்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த மதி, சொல்லுடா என்றாள் வேலையை பார்த்து கொண்டே. தனியாக பேசணும் அண்ணி, என் ரூமுக்கு போய் விடுவோம். சரண்யா குரலில் இருந்த தயக்கம் புரிய, சரிடா வர இரு என்றவள் வேகமாக வேலையை முடித்து கொண்டு அவளுடன் அவள் அறைக்கே சென்றாள். இருவரும் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டனர். அண்ணி, நான் வில்லியம்ஸை விரும்புகிறேன் அண்ணி மெதுவாக சரண்யா கூற, எனக்கு தெரியும் சரண்யாம்மா என்றாள் மது. அவள் பதிலில் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்த சரண்யா, எப்படி அண்ணி என ஒன்றும் புரியாமல் கேட்க, உன் பார்வையே சொல்லிவிட்டது சரண்யாம்மா, முதலில் இருந்தே நீ அவரை பார்க்கும் பார்வையே உன் காதலை வெளிப்படையாக காட்டிவிட்டது. உன் காதல் தெரிந்த ஒரே காரணத்தால் தான் நான் வில்லியம்ஸிடம் அதிக கலாட்டா எதுவும் செய்யாமல் இருந்தேன். என்றைக்கிருந்தாலும் அவர் உன் கணவர் ஆகப் போகிறார் என்னும் போது முடிந்தவரை அனைத்தும் சுமூகமாக முடித்து விடத்தான் விரும்பினேன் என்றாள் மதி. அவர் என் காதலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அண்ணி. சொல்லிவிட்டாயா என்ன? இப்போது அதிர்வது மதியின் முறையாயிற்று. சொல்லிட்ட அண்ணி, என்னை காதலிக்க முடியாதாம் சிறு கோபத்துடன் அவள் கூற அவள் தலையை ஆறுதலாக கோதி கொடுத்தாள் மதி. கோபப்படாத சரண்யாமா, அவர் இடத்தில் இருந்து கொஞ்சம் யோசி. ஏற்கனவே என் விஷயத்தில் நண்பர்களுக்கு இடையில் பெரிய பிளவாக ஏற்பட்டு போச்சு. அதான் யோசிக்கவே தயங்குகிறார். சீக்கிரம் மாறுவாருடா. நான் மாற வைப்பேன் அண்ணி, ஐ லவ் ஹிம் என அழுத்தமாக சரண்யா கூற அதில் மெலிதாக சிரித்து கொண்ட மதி, செய்டா, உன் காதலை தூக்கி போட வேண்டிய அளவு வில்லியம்ஸ் கெட்டவர் இல்லை. அவருக்கு இருந்தது தவறான புரிதல்தான். ஒரு கட்டத்தில் புரிந்ததும் அவரே மாறிவிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக உன் காதலை புரியவை, எல்லாமே சரியாகும் மென்மையாக கூறி அவளை சமாதானம் செய்துவிட்டு தன் அறைக்கு வந்தாள் மதி.
இன்னும் அகத்தியன் படுக்க வரவில்லை. அவன் கொஞ்சம் தாமதமாகத்தான் வருவான். குழந்தையை தூங்க வைத்திருந்தாள். அமைதியாக கட்டிலில் படுத்தவளுக்கு அப்போதுதான் தன் வயிற்றில் வளரும் குழந்தையின் நினைவே வந்தது. அது தெரிந்ததும் தானே வில்லியம்ஸ் புரிந்து கொண்டது. அப்படித்தான் அவள் நினைத்து கொண்டிருந்தாள். முக்கியமாக இன்னும் இங்கு யாரிடமும் அவள் குழந்தை பற்றி சொல்லவில்லை. அகத்தியன் உட்பட யாருக்கும் தெரியாதே. வந்த அன்றே அவன் பேசிய கொடுமையான வார்த்தைகளை மீறி இதை சொல்லவே அவளுக்கு வாய் வரவில்லை. அதே நேரம் மறைக்கக்கூடிய விஷயமும் இல்லை. சொன்னால் அகத்தியன் என்ன சொல்வான் என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பேசாமல் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்லிக் கொள்வோம் என முடிவெடுத்து கொண்டே கண் அயர்ந்தாள் மதி. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரிவரோ தாயான தாய் இவரோ தங்கரத தேரிவரோ மூச்சுப்பட்டா நோகுமன்னு மூச்சடக்கி முத்தமிட்ட நிழலுப்பட்டா நோகுமன்னு நிலவடங்க முத்தமிட்ட ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. பல நாட்களுக்கு பின் கேட்ட மனைவியின் இனிமையான குரலில் அப்போதுதான் வீட்டுக்கு வந்திருந்த அகத்தியன் அப்படியே உறைந்து நின்று விட்டான். மதி எப்போதாவதுதான் பாடுவாள். பொதுவாக கதிர் ரொம்பவும் அடம் பிடிக்கும் நாட்களில்தான் அவள் பாடுவது. இன்று அகத்தியன் வர லேட் ஆகிவிட்டதால் கொஞ்சம் அடம் பிடித்திருக்கலாம். அதான் பாடிக்கொண்டிருக்கிறாள் என அகத்தியன் சரியாகவே கணித்தான். அவள் குரலில் கதிர் அவள் தோளிலேயே தூங்கிவிட அவளும் அவனை மெதுவாக கட்டிலில் விட்டுவிட்டு நிமிர்ந்தாள். அப்போதுதான் கணவனை கவனித்தவள், வந்துட்டீங்களா அகத்தியன், சாப்பிட்டீங்களா என கேட்க, நீ போடாமலா, வாய்ப்பில்லை மதிமா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வர, வந்து போடு என்று விட்டு அவன் நகர, நான் இல்லாத போது யார் போட்டு சாப்பிட்டாராம், சும்மா வம்பிழுக்க வேண்டியது என முனகினாள் மதி. அவளுக்கும் சில சமயம் கோபத்தில் வார்த்தைகள் வந்து கொண்டேதான் இருந்தது. அவள் மெதுவாகத்தான் பேசினாள். ஆனால் அகத்தியன் காதில் விழுந்து விட்டது. பாத்ரூம் நோக்கி சென்றவன் நின்று மீண்டும் மனைவியிடம் வந்தான். அவளை அழுத்தமாக பிடித்து நிறுத்தியவன், தப்புதான் மதி, இனி ஒரு முறை இதுபோல் நடந்தால் உன்மேல் பைத்தியக்காரத்தனமாக சந்தேகப்படவோ சாப்பிடவோ எதுக்குமே நான் இருக்க மாட்டேன்டி, போதுமா என அழுத்தமாக கூறிவிட்டு அவளை விட்டு சென்று விட்டான். கடைசியில் தேவையில்லாமல் முடிந்ததை நினைவுபடுத்தி இருக்க வேண்டாமோ என அவளுக்குத்தான் சங்கடமாக போய்விட்டது. பாவம், ஏற்கனவே குற்ற உணர்வில் இருப்பவனை அதிகம் படுத்தக்கூடாது என்றுதான் மதியும் நினைத்தாள். காயம்பட்ட மனம் எங்கே அவள் பேச்சை கேட்டது? சிறிது நேரத்தில் வந்த அகத்தியன் சாப்பிட அமர்ந்தான். நீயும் சாப்பிடவில்லைதானே என அவன் சரியாக கேட்கவே அவள் எந்த பதிலும் கூறாமல் அவனை பார்த்தாள். நான் இல்லாமல் சாப்பிட்டிருக்க மாட்டாய், எனக்கே தெரியும், உட்காரு, சேர்ந்தே சாப்பிடுவோம் என அவளையும் சேர்த்தே அவன் உண்ண வைத்தான். அவன் கவனிக்கவே இல்லை என அவள் நினைத்திருந்த விஷயங்களை அவன் கவனித்திருந்ததே அவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. மறுநாள் காலையிலேயே கோவிலுக்கு கிளம்பலாம் என அகத்தியன் கூறிவிட்டான். ஏற்கனவே அவன் கோவிலுக்கு போகலாம் என்று சொல்லி 1 மாதம் ஓடியிருந்தது. அவன் சொன்னதற்கு மறுநாளே ஒரு முக்கிய வேலை அவனை ஆட்கொண்டு விட அதில்தான் அவன் 1 மாதம் மாட்டிக்கொண்டான். இப்போது கொஞ்சம் ஃப்ரீ ஆனதும் அன்று அலுவலக வேலைக்கு ஓய்வெடுத்து கொண்டு மதியை கிளம்ப சொல்லிவிட்டான். மதி குளித்து கிளம்பி கதிரையும் கிளப்பியதும் தான் அகத்தியன் குளிக்க சென்றான். கதிருக்கு மாற்று உடை போட்டுவிட்டு அவனுடைய புது வாட்சை தேடினாள் மதி. மேசை டிராவில் கதிர் வாட்சை எடுத்த போதுதான் அவள் கண்ணில் அகத்தியனின் வாட்சும் விழுந்தது. சில நாட்களுக்கு முன் அகத்தியன் உடைத்த வாட்ச், அதாவது அவள் ஆசையாக வாங்கி கொடுத்து அவனும் மறுக்காமல் வாங்கி கொண்ட ஒரே பொருள். அது உடைந்திருந்த நிலையை பார்த்தவளுக்கு கணவன் மனதில் தன் நிலையும் அவ்வளவுதான் என்று உணர்த்துவது போல் இருந்தது. அவள் அப்படி என்ன பாவம் செய்துவிட்டாள்? அவன் மேல் வைத்த காதலுக்கு அவள் எதிர்வினையாக அன்பை கூட எதிர்பார்க்கவில்லையே. ஆனால் அவளுக்கு அவனிடமிருந்து கிடைத்ததெல்லாம் இந்த வெறுப்பு மட்டும்தானே. கையில் வாட்சை வைத்து கொண்டு ஏதேதோ நினைவில் பார்த்து கொண்டிருந்தவள் கண்கள் அவள் அறியாமல் கலங்கி போயிற்று. கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் அவள் நின்றிருக்க, அப்போதுதான் குளித்துவிட்டு வந்த அகத்தியன் அவள் நின்றிருந்த நிலையை கவனித்து வேகமாக தலையில் அடித்து கொண்டான். உன் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது அகத்தியா, இன்று நீ செத்தாய் என தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் வேகமாக மனைவி அருகில் வந்தான். அவன் வந்ததை உணர்ந்து தன் மோன நிலை கலைந்து நிமிர்ந்த மதி அவனை வெறுமையாக பார்த்துவிட்டு அந்த வாட்சை அப்படியே வைத்தாள்.
எவனுடனோ ஓடிப்போன பொண்டாட்டி மேல், இல்லை இல்லை, சில நாள் பொண்டாட்டி மேல் கோபம் இல்லையா? குரலில் எந்த உணர்வும் காட்டாமல் அவன் கண்களை பார்த்து சாதாரணமாக அவள் கேட்டதையே அவனால் தாங்க முடியவில்லை. என்னவென்று சொல்வான்? உண்மையாகவே அந்த வாட்சை உடைத்த போது அவன் எண்ணம் அதுதானே? சற்றே தள்ளி சென்றிருந்த மனைவியை இழுத்து பிடித்து வேகமாக அணைத்தவன், ஐ எம் சாரி மதி, ஐ எம் சாரி, நான் பாவிடி, பெரிய பாவியாக போய்விட்டேன் என வேதனையுடன் முனகியவன் விலகி அவள் முகத்தை நேராக பார்த்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.